உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் கடந்த சனிக்கிழமை மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்மணி வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. முழுவதும் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது திருப்பதி லட்டு விவகாரம். அந்த லட்டு தயாரிக்கப்பட்ட அந்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி லட்டு தயார் செய்வதற்காக திண்டுக்கல்லில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த தனியார் ஏஆர் டைரி நிறுவனத்தில் கடந்த சனிக்கிழமை மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க. இந்த சோதனையில பல்வேறு கட்ட ஆய்வுகள் செய்வதற்காக பல்வேறு பேட்ச்ல இருந்து அந்த நெய்யோட பாட்டில்லாம் அவங்க லேபுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஏஆர் டைரி நிறுவனத்துக்கு மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பேட்ச் நீங்க எந்த பேட்ச் எவ்வளவு பேட்ச் இது பண்றீங்க, இது எந்தெந்த யார்கிட்டலாம் நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, அந்த ப்ராசஸ் பண்ற முறை என்ன முறையை கையாளுறீங்க உள்ளிட்ட பல விவரங்களை கேட்டு அந்த ஏஆர் டைரி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல அந்த நெய்யை வழங்கிய சம்பந்தப்பட்ட ஏஆர் டைரி நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார்கள். இது தொடர்பாக உரிய விளக்கத்தை அளிக்கும் பட்சத்துல அவை ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை எனில் சம்பந்தப்பட்ட அந்த உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.